தெரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அந்தமான் பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்தமான் பகுதி ஒரு சரியான ஒரு ஹைலேண்ட் தான். அது டூரிசம் போகிற இடம். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கத்தை பார்க்கும்போது ஜனங்க படுகிற கஷ்டங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப இருதயத்துக்கு வேதனையாக காணப்படுகிறது. சுற்றியும் தண்ணி. யோசிச்சு பாருங்கள், கண்ணை மூடி பார்க்கும்போது சுற்றி தண்ணியாக இருக்கும் பொழுது அந்த தீவில் வாழுகிற ஜனங்கள் ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாகவும் உயர்வுகள் அதிகமாக காணப்படுகிறது. தினந்தோறும் ஜனங்கள் அங்கே பூமி அதிர்ச்சியும் மிரட்டுகளான காட்டு சீரற்றங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் ரொம்ப கடினமாக காணப்படும். அங்கே கிறிஸ்தவர் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்பொழுதுமே அவங்க ஸ்தோத்திரத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்து கொண்டு இருப்பார்கள். அதே போல தனித்துவம், சூசைட், தற்கொலை ஆவிகள். ஏன்னா யாருமே ஜனங்க சுத்தி காடு இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு வெறுமை, ஒரு தனித்துவ வல்லமை இப்படியாக காணப்படுகிறது. அதே போல ஜனங்களோட அடிமைத்தனத்திலும் அதே போல நிறைய ட்ரைபல்ஸ் ஜனங்க நிறைய இருக்காங்க. ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவருக்கெல்லாம் யார் சுவிசேஷம் சொல்லக்கூடியும்? உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்ட விட்டு கண்ட போகும். நம்மளோட ஜெபம் இங்கே ஜெபிக்கும் பொழுது பரலோகங்கள் ஏறெடுக்கப்படும், துதிகள் ஏறெடுக்கப்படும். ஜெபிக்கும் பொழுது பெரிய ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை செய்வார். ஆகவே விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்ண நல்ல கண்ணில் மூடுவோமாக. ஆண்டவரே, எங்களோட இயற்கையாக அப்பா நல்ல சென்னை படத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவரப்பா நாங்கள் வசதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ கடினமான பாதைகள் கர்த்தாவே. தினந்தோறும் ஆண்டவரே அப்பா இயற்கை மிரட்டல் நிமித்தமாக ஆண்டவரே ஜனங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற அப்பா நிலநடுக்கம், தற்கொலை ஆவிகள், ஆண்டவரே அப்பா வருமான குறைவுகள் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லுவது கர்த்தாவே? ஆண்டவரே, அங்க இருக்கிற அப்பா சின்ன சின்ன ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஊழியர்களை ஏற்படுத்தும் அப்பா. சுவிசேஷத்தின் வல்லமை ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்து மூலமாக கண்டமிட்டு கண்ட போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த ஏரியால காணப்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், அந்த தேசத்துக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், சபிக்கப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபமுமாக நாம் ஜெபிக்கிற நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு அசைவு உண்டாக போகிறது. அந்த அந்தமான் தேசத்துல நிலநடுங்க போல ஜெப சத்த நிமித்தமாக சாத்தானோட அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரிகாலா ஷிபாடா ரபாக்கட தேவனோட வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக, ஜனங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக அப்பா. எல்லாரும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா எப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தால கழுவும் ஆண்டவரே அப்பா. சுவிசேஷ வாசல் ஆண்டவரே அப்பா விசாலமாக்க ஆண்டவரே. சுவிசேஷ எல்லைகள் விசாலமாக்கட்டும் கர்த்தாவே. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்றதுக்காக ஊழியர்கள் அங்கே எழுப்பும் கர்த்தாவே. அங்க இருக்கிற சபைகளுக்கு எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லாம் நல்ல சத்தமாக வாய்தவில் திறந்து ஜெபமுமாக. ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகாலா ஷிபாலா ரபாக்கடா திராலா ரபாக்கடா உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அந்தமான் பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாக போறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோதரம் தகுதியில்லாத எங்களோடப்பா ஆண்டவரே இந்த ஏழையோட ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, இதே நாங்கள் உங்களுக்கு செய்கிற ஒரு ஊழியம் கர்த்தாவே. எங்க ஜனங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. அந்தமான் பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற மாட்டோம். எல்லாரும் சொல்லுவோமாக ஆண்டவரே, நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அப்பா நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. இயற்கை சீரற்றமாக எந்த ஆபத்துகள் வரக்கூடாது கர்த்தாவே. எங்களுடைய தேவன் இருக்கிறது இல்லாதண்டும் எல்லாதும் இருக்கிற பணிகிற தேவன் கர்த்தாவே. சூழ்நிலை பார்க்கலும் கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்கிற வாசம் செய்கிற இயேசு நீர் பெரியவர் கர்த்தாவே. எங்களை தர மட்டும் தாழ்த்துக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ.